என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கேட்பதற்காக, இயேசு வாழ்ந்தார் ஊழியத்தில் வர தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை கண்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதே வேளையில் கணித நாட்களில் தீர்க்கதரிசன சத்தத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் ஜெப வீட்டில் வருகிற அந்த சத்தமானது அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதாகவும் உருவ குத்துறதாக இருக்கிறதாகவும் அநேக ஜனங்களுடைய அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணத்தக்கதாக இந்த செய்தி அமைகிறதை நாங்கள் காண்கிறோம். எங்களுக்கு சாட்சிகளும் வெளிப்படுகிறதை நாங்கள் கேட்கிறோம். என்னை கேட்கிற தெய்வப்படிகளே, இந்த வசனங்கள் வார்த்தைகள் அனைத்தும் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட வசனம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கிருபைக்காய் நன்றி. தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து தேவ வசனத்தோடு நாம் இணைந்திருக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாளில் இந்த தீர்க்கதரிசன சத்தத்தின் மூலம் நீங்கள் கேட்ட வார்த்தை என்ன என்றால், விழுந்து போக காரணம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஆவிக்குரிய வாழ்க்கையினாலும் சரி, உலகத்தின் நன்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதானாலும் சரி, ஒரு மனிதன் சில சூழ்நிலைகளில் சில வேலைகளை வெகுவாக விழுந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது சூழ்நிலைகளிலெல்லாம் நம் கர்த்தர் நம்மை நடத்தி வருவதை பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், யோனத்தான்ங்கிற ஒரு மனுஷன் வாசித்து பார்ப்பீங்க. 2 சாமுவேல் 4:4 பிறரால் புற மனுஷன் மூலமாக ஒரு மனுஷன் விழுந்து போகிறதை பார்க்கலாம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மனித செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவள் விழுந்து முடவனானான். அவனுக்கு மோவிபோசேத் என்று பெயர். அல்லேலூயா. பார்த்தீங்களா, பிறரால் ஒரு மனுஷன் விழுந்து போகிறான். தன்னுடைய சொந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிருந்தா அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்காது, பிள்ளை விழுந்தும் முடவனாயிருக்காது. ஆனால் தாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். அவன் தூக்கிட்டு ஓடினாதான் விழுந்து போனான். அவன் வாழ்க்கை விழுந்து அவன் முடவனாகி போனான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அப்போ தன்னுடைய தரிசனத்துக்குரிய காரியங்களை, தன் பெற்ற பிள்ளைகளை பிறர் கையில் வழக்கு கொடுக்கும்போது ஒரு பிள்ளை ஒரு குடும்பம் விழுந்து போகிறது காரணமாகி மாறுகிறது. நான் இதை ஆரம்பத்தில் ஒரு நாள் நான் செய்தியில் சொல்லியிருக்கிறேன். அநேக குடும்பத்தில் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நன்மையை பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், பிள்ளையுடைய சந்தோஷத்தை, பிள்ளையுடைய சமாதானத்தை அநேக தாய் தகப்பன் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் தாய் தகப்பன் என்று சொன்னாலும் அது காரணம் அவர்களுடைய பண ஆசை தான் அதற்கு காரணம். நான் கடிதம் நாம் பார்த்த பண ஆசை விழுந்து போவதற்கு காரணம். அதே போல் இங்கே பிறர் கையில் தன் பிள்ளைகளை வளர்க்க கொடுப்பது நிமித்தமும் அந்த பிள்ளை விழுந்து போவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த பிள்ளை விழுந்து போனது நிமித்தம் அந்த பிள்ளைக்கு என்னாகிவிட்டது, அவனுடைய வாழ்க்கை பாதிப்புள்ளாகிவிட்டது என்று இந்த வசன பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ இந்த அநேகருடைய வாழ்க்கையில் தன் பெத்த பிள்ளைகளை வேலைப்பாடுகள் நிமித்தம், வேலைக்கார நிமித்தம் பிறரிடத்தில் வழக்கு கொடுத்து விட்டு அந்த பிள்ளை
குறிப்பாக தாத்தா பாட்டி மாமா மாமி இப்படிப்பட்ட வழக்கு கொடுத்து விட்டு தாயும் தகப்பனும் வெளிநாடுகளுக்கும் அங்கு சென்று பணி செய்கிற நிமித்தமாக பணத்தையே நம்பி பணத்துக்காக பின்னால் பிள்ளையை அன்பை இழந்து பெற்றோர் நிற்கிற நிமித்தம், பெற்றோர் அன்பை இழந்து பிள்ளை தனியாக நிற்கிற நிமித்தம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில், அவருடைய நன்மையிலே, அவருடைய ஆசீர்வாதத்திலே சீர்கேடு உண்டாய். காரணம் என்ன? ஆமேன். பொறுப்பு இருக்காது. பிள்ளைகளை எதுக்காக வளர்க்க வேண்டுங்கிற எண்ணம் தான். இங்கே பெற்ற தாய் வளர்த்திருந்தால் அந்த பிள்ளைக்கு இந்த ஊனம் ஏற்பட்டிருக்காது. தாதிமாட்ட வழக்கை கொடுத்த நிமித்தம் அங்கு ஒரு குறை உண்டாவதற்கு சர்வ பிரகாரமான வாழ்க்கை பிரகாரமான காரியங்கள் குறை உண்டாவதற்கு காரணமாவதற்கு ஆமேன் தாயுடைய இழப்பு தான் காரணம். தாயுடைய அன்பு பிள்ளைகள் கிடைக்காதனால்தான் அங்கே என்னாகிவிட்டது, ஒரு குணம் உண்டாகிறதை. அப்படி எழுத்தின் மூலம் ஒரு பகுதியை பார்த்தாலும் நிஜத்தில் இன்றைக்கு லைவாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா இது நான் சொல்கிற காரியமும் என்று இன்றைக்கு அநேக தாய் தகப்பன்மார்கள் செய்வதுடைய ஒரு தவறே இதுதான். பிள்ளையோட பார்ப்பதற்கு நேரம் இல்லை, பிள்ளைகளை கவனிப்பதற்கு நேரம் இல்லை. எப்படியாவது கொடுக்கப்பட்ட பணியை, கொடுக்கப்பட்ட வேலையை செய்து எடுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஓடுகிற ஓட்டத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு ஊனம், ஒரு குறைபாட்டை நாம் குடும்ப ஜீவிதத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இதை நான் முழுமையாக தேவனுடைய வசனத்தின் வார்த்தை நிமித்தம் அநேக குடும்பங்களை நான் கண்டிக்கிறேன். இந்த காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாளை தூக்கப்படக்கூடாது, நாளைக்கு பாடப்படக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தரை கிருபைக்குள் நிலை நிற்கும்படிக்கு கர்த்தருக்குள்ள ஒப்பு எடுக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக அல்லி சொல்லுகிறார். எனக்கு கேட்ட தேவப்படைகளே, அப்படி நான் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்லும்போது, அப்பொழுது ஐத்துரு என்னும் பேர் கொண்ட வாலிபன் ஜன்னல் அருகே உட்கார்ந்து இருந்தால் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். பாருங்க, ரொம்ப நேரம். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். செய்தியை கேட்ட நிமித்தம், வார்த்தைகளை வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த நிமித்தம் சோர்வடைந்து, ஆமேன், அந்த மனுஷன் என்ன இருக்கான்? ஆமேன், துக்கத்தினால சோர்வடைந்து தூங்கி விழுந்தான். 3ஆம் ஆளில் விழுந்து அவன் இறந்திருக்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை உற்சாகம் இல்லாதபடிக்கு நாம் கேட்டு நமக்கு சோர்வு உண்டாகிவிடும். அநேக செய்தி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டில் அவங்க செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி வச்சிங்களா? மேலே என்ன பார்க்குறீங்க? செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு சொந்தம் இருக்காது, இவங்களுக்கு சொந்தம் இருக்காது, இவங்களுக்கு சொந்தம் இருக்காது. அவங்க செய்தி கொடுத்துட்டு இருப்பாங்க. 1 மணிக்கு இல்லை 1:30 மணிக்கு செய்தி கொடுத்துக்கிட்டு அவங்க பாடல யாருக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, வந்தா என்ன, வராட்டி என்ன, நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம். நாங்கள் ஓதுகிற ராமாயணத்தை ஓதிக்கிட்டே இருப்போம். நாங்கள் பண்ணுகிற வாக்கா சொல்ல வேண்டியதாக சொல்லிக்கிட்டே இருப்போம். நீ கேட்ட என்ன, கேட்காட்டி என்ன. அப்படி ஒரு பொறுப்பற்ற ஒரு பிரசங்கம் பண்ணாதபடிக்கு, அதான் சொல்லப்பட்டிருக்கு வேத வசனத்தில், நல்ல ஒரு உபதேசத்தை கொடுக்கணும். 1-2 கிட்டி சொல்லணும், குத்த வரணும், இல்லைன்னா ஒரு ஊசி இறங்கி போகணும். ஒரு உணர்வு உண்டாகத்தக்க வார்த்தை ஒரு ஊழியக்காரத்து வரணும்.
வராமை இருந்தால் அவன் வாழ்க்கை இப்படிதான் துக்கம் உண்டாகும். தூக்கத்தை கொண்டு வரும். நான் என்னுடைய ஊழியக்கார பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லுவேன். எங்கள் சபையில் ஒரு 4-5 பாஸ்டர்மார் இருக்காங்க. செய்தி கொடுக்கும்போது சொல்லுவேன், ஏதாவது 2 பேருக்கு அந்த குத்தட்டும். இல்லை காமெடி சிரிக்க வச்சா புருஷம் பண்ணணும். நான் என்னுடைய ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவேன், அவங்க உற்சாகமாக நடக்கும்படிக்கு, இல்லைங்க குத்தி கொலை இருக்கணும். வசனம் தெளிவுபடுத்திருக்கிறது. ஏன் அந்த மனுஷன் தூக்கமானான்? ஏன் துக்கமானான்? ஏன் தூங்கினான்? ஆமீன். 2-3 காரணம் இருக்கு. அவன் விழுந்தான், மடிந்தான், மறித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஆவிக்குள்ளான ஒரு ஆமீன் மனத்தை கூட குறிக்கலாம். ஆமீன். வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆவிக்குரிய சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஆவிக்குரிய துக்கத்தையும் மனிதனையும் கூட நாம் விளக்கி சொல்ல முடியும். அப்போ இது உலகத்துக்குரிய காரியத்தில் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய துக்கம் வெகு நாளாக நீடிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை என்ன வருது? தூக்கமாகிறது. அவன் தூங்குற நிமித்தம் அவன் அது விழுந்து போக காரணமாக இருக்கிறது. அது ஒரு பகுதி அப்படி பார்த்து அதனுடைய சத்தியம் என்ன அப்படி நீங்கள் கேட்பீங்கன்னா அதில் சத்தியம் இருக்காது. ஆமை ஒரு நன்மை பெறுவதற்கு அதிக நாட்கள் தாமதமாகும் போது அவன் தூக்கத்துக்குள்ளாய் காக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்ட தெய்வப்படிகளே, எது எப்படியும் ஆகட்டும், நாம் ஆண்டோருக்குள்ளாக வாழும்போது நாம் உற்சாகத்தோடு வசனங்களை வார்த்தைகளை நாம் கேட்டு நாமே அதற்கு நடக்க ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான காரியங்களை நாமே செய்தெடுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆத்துமக்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆசீர்வாதத்திலே நாம் சந்தோஷமாக சமாதானமாக ஜீவனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அதுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று பார்க்க முடியும். பணாசை எல்லா தீங்கிற்கு வேறு என்று சொல்லப்பட்டிருக்கு. பணாசை ஒரு மனிதன் விழுந்து போவதற்கு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொன்னாசை பொருளாசை எல்லாவற்றையும் காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்க தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனங்களை வார்த்தைகளை இன்றைக்கு இந்த தீர்க்கதரிசன சத்தம் மூலம் கேட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நாம் ஒரு காலம் நாம் வேதனை அடைக்கக்கூடாது, நாம் துக்கப்படக்கூடாது, நாம் பாரப்படக்கூடாது. இயேசு நம்மோடு வாழ்கிறார் என்பதை நீங்கள் காணும்போது ஒரு பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் காண முடியும். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கலாம், என்னால் எப்படி வாழ முடியும், என்னால் எப்படி நிற்க முடியும், என்னால் எப்படி சாதிக்க முடியும், நான் படிக்கவில்லை, நான் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே, நான் எப்படி எழும்ப முடியும், நான் எப்படி பிரகாசிக்க முடியும், நான் எப்படி ஒளி கொடுக்க முடியும்? கர்த்தர்கள் ஒளியாக இருக்கிறார். திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள், கைப்பெண்களை எழுப்பி விடுற தெய்வம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறார். அவர் எந்த ஒரு மனுஷனையும் அவர் தூக்கி விடுகிற தெய்வம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துக்கப்பட்டாலும், அவன் விழுந்து போனாலும் எலும்பும் படிக்க உள்ள கிருபையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவங்க வசனத்தில் சொல்லப்படும்போது அவன் நெடுநேர பிரசங்கம் கேட்டு, இழுத்த நேரம் வார்த்தையை கேட்டும் வசனத்தை கேட்டு அவர் ரொம்ப துக்கமடைந்தவனாய், அதாவது துக்கம் எதனால் வருகிறது? நான் செய்த குறைகள் நிமித்தமாக இருக்கலாம், நம்முடைய பாடுகள் நிமித்தமாக இருக்கலாம், நம்முடைய வேதைகளை நிமித்தமாக இருக்கலாம், நமக்கு தேவன் சித்தத்துக்கு மாறான காரியங்கள் நாம் செய்த நிமித்தமாக இருக்கலாம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நான் ரொம்ப நாளாக இந்த நன்மையை எதிர்பார்த்து இருக்கிறேனே, நான் ரொம்ப நாளாக
இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிறேனே, எனக்கு வாழ்க்கை ஒரு நன்மை கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கவில்லையே என்று நீ கண்ணீரோடு ஏங்கிக் கொண்டு இருக்கிறாயோ, இன்று நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தராகிய ஆண்டவர் உன்னோடு இருந்து செய்கிற காரியத்தை, பெருத்த காரியத்தை நீங்கள் செய்ய தடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து அவர் மரித்தவனாக இறந்து 3 மாடி கீழே அவன் விழுந்திருக்கிறான். அவன் மரித்து போனான். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளை, விதமாக சோர்ந்து துவண்டு போய் இருக்கிறாயோ, நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு நன்மை இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு ஆறுதல் இல்லை என்று சொல்லி நீ துவண்டு போய் இருக்கிறாயோ, நீ பயப்படக்கூடாது. அநேகர் சொல்வது உண்டு. எங்களுடைய ஊழியத்தின் வழியில் வர்ற பிள்ளைகளுடன் நான் பேசும்போது, தேவ பிள்ளைகளே, ஐயா எங்களுக்கு சமாதானம் இல்லையா? ஏன் சமாதானம் இல்லை? துக்கம். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, ஏன் சந்தோஷம் இல்லை என்று கேட்டால் சொல்லுவோம். கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேருக்குள்ளேயும் சந்தோஷம் இல்லை. ஒரு சகோதரர் சொன்னார், அதிகம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன், எப்படி ஐயா நல்லா இருக்கிறீங்களா? என்னையா வாழ்க்கை ஏதோ போகுது, சரைச்சி போன ஒரு அனுபவம். ஏன்? எத்தனையோ வருஷத்தை கேட்குறோம், எத்தனையோ முறை வார்த்தையை கேட்குறோம், எத்தனையோ விசுவாசிகளாக நம்ம இருக்கிறோம். அவங்க தனியோட ஆளாக இருந்தால் கூட சமாதானம் இல்லை. ஏன் அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? சரி, நம்ம ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக தேவைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், காரியங்கள் இருக்கும். அது நிமித்தமாக அவங்க கவலைன்னு சொல்லலாம், துக்கம்னு சொல்லலாம், பாடுன்னு சொல்லலாம், வேதனைன்னு சொல்லலாம், சமாதானம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் தனிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட அந்த மனுஷத்தை கேட்டால் கூட அந்த மனுஷன் சொல்கிறாரு, சமாதானம். சமாதானம் எங்கே போச்சு? சமாதானத்தை எங்கே போய் வாங்குறது? சமாதானம் இல்லை. ஆமீன். துக்கம், ஆமீன், துக்கம், பாடு, வேதனை, கலக்கம் என்னால் தாங்க முடியல. ஆமீன். அதனால் சோர்ந்து போய் நான் துக்கமடைந்தவனாக ஆமீன் தூங்கி விடுகிறேன். இனி என்ன என்னுடைய வாழ்க்கை? இனி என்னுடைய வாழ்க்கை என்ன? ஏதோ நான் செய்த பாவத்து நிமித்தம், ஏதோ நான் பட்ட வேதனை நிமித்தம் பலவீனம் வந்து விட்டேன் என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையை, நீ கலங்காத, நீ வேதனைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்ற கர்த்தர் அவர் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையை, அநேகர் அப்படிதான் துக்கம் தாக்க முடியாமல் சோர்ந்து அழுது புலம்பி கண்ணீரே தூங்கி விடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் சாட்சி சொல்லி இருக்கிறேன். அவ்விதமாகத்தான் என் சகோதரிக்கு திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி ஒரு தாயார் என்னை பேசின போது துக்கம் தாங்க முடியாமல் ஜெபிக்க கூட தெரியாத நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் துக்கம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே படுத்திருந்தேன். இந்த வருஷத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அழுது கொண்டே படுத்து தூங்கி கொண்டிருந்தேன். தூங்கி கொண்டிருக்கும்போது ஒரு காட்சியை நான் கண்டேன். காட்சியை கண்டபோது அந்த காட்சியில் என்ன தெரியுமா நான் பார்த்தேன்? இயேசு வருவதாகவும், இயேசு அவர் வந்து என்னை நோக்கி, மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்னோடு கேட்டபோது, அப்பா உமை சுமக்கிற பாக்கியம் எனக்கு கிட்டினால் போதும்
என்று சொல்ல, அவரை சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு அவரே எனக்கு என்னை சுமந்து கொள் என்று சொல்ல நான் அவரை சுமக்க ஆரம்பிக்க, ஆமேன், அந்த சுமை என்னால் தாங்க முடியவில்லை. என் தோள் இரண்டும் என்னை ரொம்ப வேதனைப்படுத்தி விட்டது. தோள் அப்படியே குன்றி விட்டது. ஆண்டவரே என்று சொல்லி எடுக்க முடியாதவனாக அப்படி அவரை தோள் மேல் சுமக்க ஆரம்பித்த ஒருவர இடத்தில் அவரை கொண்டு விடும்படிக்காக நான் ஏவப்பட்டு அவரை அனுப்பி அந்த இடத்தை கொண்டு விட்டதாக ஒரு தரிசனத்தை பெற்றேன். அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்டு அன்னிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்து விட்டது. காரணம் கண்ணீர். ஜெபம் கூட ஜெபிக்கிறேன்னு கூட சொல்ல, ஜெபிக்கவே இல்லை. அவருடைய பாதத்தில் இயேசுவே என்று அழுது கொண்டு துக்கம் தாக்க முடியாமல் அழுது கொண்டு படுத்து நிமித்த கர்த்தர் என்னை தேடி வந்தார். நான் ஆண்டவரே என்று கூப்பிட்டேன். இயேசுவே என்று கதறி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கண்டார். ஆகாருடைய பிள்ளையுடைய கண்ணீரை கண்டது போல் என் கண்ணீரை கர்த்தர் கண்டு, மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆகாருடைய பிள்ளையுடைய கண்ணீரை கேட்டு அவனை ஆசீர்வதித்து பதுகி பெருக பண்ணது போல என்னுடைய கண்ணீரை கேட்டு கர்த்தர் அவரை சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார். அவர் பாக்கியத்தை எனக்கு கொடுத்த நிமித்தம் இன்றைக்கு அந்த துக்கம் நீங்கி, அந்த துக்கத்தில் நான் விழுந்து போனவனாய் இருந்தபோதும் அவருடைய அந்த துக்கத்தில் விழுந்து நான் எழும்பி பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்து செத்தோரை போல் கிடந்த என்னை கர்த்தர் எழுப்பி இன்றைக்கு பேச வைத்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இனி முழுமையாக அவர் என்னில் வெளிப்பட்டு என்னை கொண்டு பெரிய காரியங்கள் உழைத்து செய்து கொண்டு இருக்கிறதை நான் காண்கிறேன். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, பேச தெரியாத என்னை கொண்டு, பேச முடியாமல் மறைத்து போய்கிறது என்னை கொண்டு, பேச தெரியும்படிக்கு பேச முடியாத ஜனங்களை பேச வைத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் சாட்சிகளிலே 6 வருஷமாய் பேசாத ஒரு சின்ன குழந்தையை கர்த்தர் பேச வைத்திருக்கிறார். அதே போல கடித நாட்கள் கூட 2 வருடமாக ஸ்ட்ரோக் வியாதி வந்து வார்த்தையோ பேச முடியாமல் இருந்த ஒரு தாயாருக்கு கர்த்தர் பாட வைத்திருக்கிறார். என் தேவக்கு பிள்ளைகளே, காரணம் நாம் தேவனுடைய சமூகத்தில் துக்கத்திலும் தூக்கத்திலும் ஆமீன் இன்னும் நாம் விழுந்து போய் மறித்திருந்தாலும் உண்மையிலே இயேசு வாழ்கிறார் என்பதை காணும்படி கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழுந்து போனாலும் என்னை எழுப்பிவிட முடியும் என்று சொல்லி நாம் விழுந்தாலும் அவருடைய உணர்வில் இருக்கும்போது ஆமீன் நாம் எலும்பை பிரகாசிக்க முடியும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆமீன் அடுத்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷன் விழுவதற்கு காரணம் அவருடைய துக்கம் அதிகமாகும் போது, அவனுடைய குறை அதிகமாகும் போது, அவன் பாவம் அதிகமாகும் போது ஒரு மனுஷன் விழுந்து போகிறான். துக்கத்தின் நிமித்தம் துக்கம் அதிகமாகும் போது அவனுக்கு தூக்கம் வருகிறது. தூங்குகிற ஒரு மனுஷன் விழுந்து போகிறவனாய் இருக்கிறான். ஜட்ஜ்மெண்ட். விழுந்து போன மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகிறவன் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது.
இந்த வசனத்தை இந்த இடத்துல பார்க்கும்போது அவனுடைய துக்கம் தாங்க முடியாமல் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். வருத்தமும் சஞ்சலும் அவன் இறுதி கடினத்தின் மேல் கடினமடைந்து அவன் இப்ப தூங்கி கொண்டிருக்கிறான். லாசருடைய வாழ்க்கையிலே அவன் மரித்தவனானான், அவன் தூங்கி கொண்டான். அல்லேலூயா. ஆனால் எதற்காக அவன் தூங்கினான்? அவன் எதற்காக அவன் மரித்தான்? அவன் எதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த நிமித்தம் அவன் துக்கத்துக்குள் ஆக்கப்பட்டான். அவன் துக்கத்தில் ஆக்கப்பட்ட நிமித்தம் அவன் மடிந்து போனான். அவன் மடிந்து போனது நிமித்தமாக லாசரை 4 நாள் ஆகிவிட்டாரும் என்று சொன்ன போதிலும் இல்லை, அவன் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி எழுப்பி விட்டது போல நீதிமான் விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புவான் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி எழும்பி பிரகாசிக்கிறேச்சுவா. கர்த்தர் தாமே நாளையத்தில் இணைந்திருங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிரியேச்சுவா. அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை மூலமாக எங்கள் பிள்ளைகள் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய ஆதிக்கங்கள் சேர்ந்து போவதாக கர்த்தர் இறக்கச் பலப்படுத்தும், நன்மையாய் நிரப்பும். இதை வசனங்களை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை நன்மையை காண்பார்களா? என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ வசனங்களை வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க. நாளைக்கும் புதிய வார்த்தை மூலமாக விழுந்து போக மனுஷன் கண்டிப்பாக தூக்கி விடுவானா விட மாட்டானா என்பதை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.